ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தெங்காசி சிவா டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க 38 சைஸ் ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ணி காமிக்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு வேணும்னு பாருங்கள். லென்த் வந்து 15.5, ஷோல்டர் வந்து 16.5, ஸ்லீவ் வந்து 18, ஸ்லீவ் வந்து நீளமான ஸ்லீவ் ரவுண்டு 8 இன்ச்சு, ஆம்கோல் வந்து பாருங்கள் 18.5, அப்பர் செஸ்ட் 38.5, மிடில் செஸ்ட் 40, இடுப்பளவு 34.5, டாட் மெயின் டாட் இறக்கம் வந்து 11.5. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா பட்டி ஜாயிண்ட்டுக்கு இறக்கம் பார்த்தீங்கன்னா அது வந்து 2.5 இன்ச்சு. ஃப்ரண்ட் நெக் வந்து 7, பேக் நெக் வந்து 7.5. இப்போ பின் கழுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்கழுத்து. இந்த அளவில் வச்சு நம்ம லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கிளாத்தை நேர் பண்ணுறதுக்காக கீழ்ப்பக்கம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைடு தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சில் கேப் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. அதுலேருந்து ப்ளவுஸோட லென்த் எவ்வளோன்னு பாருங்கள். நமக்கு 15.5. இந்த 15 அப்படியே வச்சுருங்க. அதுலேருந்து 1/2 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிங்க. இப்போ 2 மார்க்கையும் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுடலாம். அடுத்து நமக்கு ஷோல்டர் எவ்வளோன்னு பாருங்கள், 16.5. அதில் பாதி எவ்வளோ பாருங்கள், 8.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுலேருந்து அப்படி 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிடுங்க. இப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 6.5 இன்ச்சு இருக்குது. கழுத்து அகலம் நமக்கு 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஷோல்டர் வந்து 3.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு பேக் நெக் இறக்கம் பாருங்கள் 7.5 இன்ச்சு. இதில் வந்து கரெக்டாக ரெடி அளவு வந்து 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. அதிலிருந்து 1/4 இன்ச்சு மேல் பக்கம் தையலுக்காக மார்க் பண்ணிடுங்க. இது வந்து பாக்கெழுத்து பார்த்திங்கன்னா மேலே வந்து 3 இன்ச்சு வச்சுருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி 2.25 வச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டு விட்டுடலாம். அடுத்து பாருங்கள், இங்கே இருந்தும் லைன் போட்டு விட்ருங்க. அடுத்து பாருங்கள், ஷோல்டர் இறக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்பர் செஸ்ட் வந்து 38.5. இதை 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். நமக்கு 6.5க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக கிடைக்கும். அந்த 6.5 ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சு மார்க் பண்ணிடுங்க. பாருங்கள், 6.5க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சு மார்க் பண்ணியாச்சு. அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. அடுத்து மார்பு சுற்றில் கண்டுபிடிக்கிறது பாருங்கள். அப்பர் செஸ்ட் வந்து 38.5 + 4 42.5 டிவைடட் பை 4 10 ஒரு புள்ளி கிடைக்கும், ஒரு பாயிண்ட்டு. அந்த 10 ஒரு பாயிண்ட்டை அப்படி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு லைன் போட்டுருங்க. அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் 10 ஒரு பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ 2 மார்க்கையும் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுடலாம். பாருங்கள், ஷோல்டர் அகலம் பாருங்கள், நமக்கு 6.5 இன்ச்சு இருக்குது. கீழே பக்கமும் அதே மாதிரி 6.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு 1.5 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் கவ் எடுத்து கரெக்டாக இந்த பக்கம் ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். 3 இடத்துலையும் கரெக்டாக டச் ஆகுது. அப்படியே வளைய ட்ரா பண்ணி விட்டுடலாம். அடுத்து பேக் டாட் மார்க் பண்ணிடலாம். இந்த இடத்துல பாருங்கள், 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிடுங்க. கேப் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 9 இருக்குது. 9 பாதி 4.25. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், டாட் மார்க் பண்ணிட்டுருக்கலாம். பேக் டாட்டு நமக்கு இப்போ ஆம்கோல் பார்த்தீங்கன்னா 18.5. அதில் பாதி பார்த்தீங்கன்னா 9.4 வருதான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். நமக்கு கரெக்டாக 9.4 வந்துருச்சு. இப்போ வந்து பேக் சைடு வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். கட் பண்ணி எடுத்துடலாம். எப்போதுமே ஆம்கோல் ஸ்லீவ் கட் பண்ணும்போது அளவுலேருந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு மேல் பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆம்கோல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் சைடு பார்க்குறது கட் பண்ணி எடுத்துடலாம்.
இந்த இடத்துல சிசர் மார்க் போட்டுருங்க. ஸ்லீவ் வந்து ஃபுல் ஹேண்டு. ஸ்லீவ் வந்து வேறு துணியில் தான் எடுக்க போகிறோம் லைனிங் கிளாத்தில். பாருங்கள் எப்படி கட் பண்ணுறதுன்னு. பாருங்கள் இந்த மாதிரி டபுளாக மடித்து போட்டுருக்குறேன். பாருங்கள் ஓப்பன் சைடு அந்த பக்கம் இருக்குது, ஃபோல்டிங் பக்கம் நம்ம சைடு இருக்குது. லைனிங் கிளாத்து கீழ் பக்கம் பாருங்கள் மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு கேப் போட்டு லைன் போட்டுருங்க. ஸ்லீவோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 18 இன்ச்சு. பாருங்கள் 18 இன்ச்சில் ஒரு மார்க் போட்டுடலாம். பாருங்கள் அதுலேருந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 2 மார்க்லேயும் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுடலாம். பாருங்கள் அடுத்து ஸ்லீவ் ரவுண்டு பாருங்கள் 8 இன்ச்சு. 8ல் பாதி 4, நம்ம 4.5 இன்ச்சு வச்சுக்கிறோம். அடுத்து பாருங்கள் நமக்கு ஆம்கோல் எவ்வளோ பாருங்கள். ஆம்கோல் வந்து 18.5, அதில் பாதி 9.25, 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிடுங்க. 8.25 வச்சு மார்க் பண்ணிடுங்க. 8.25 மார்க் பண்ணிவிட்டு அந்த 8.25 பாதி எவ்வளோ பாருங்கள் 4 ஒரு பாயிண்ட்டு, அதே மேலேருந்து 4 ஒரு பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதுதான் நமக்கு ஆம்கோல் இருக்கும். இதில் இருந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இந்த மார்க்கையும் அதே மாதிரி லைன் போட்டுருங்க. இப்போ இதுதான் நமக்கு ஆம்கோல் அளவு. சரிங்களா? இப்போ நம்ம இந்த இடத்துல பாருங்கள் ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1.5 இன்ச்சு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு அதிலிருந்து இந்த மார்க்குக்கு வளைவு வரைஞ்சி விட்டுருலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் கவர் தட்டு வரைஞ்சி விட்டுருங்க. இப்போ நம்ம ஆம்கோல் ரவுண்டு பாருங்கள் 18.5 பாதி 9.25 வரலான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் கரெக்டாக நமக்கு 9.25 இந்த இடத்துல வருது. மார்க் பண்ணிடுங்க. இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்லீவ் ரவுண்டுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுடலாம். அதிலேருந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா துணிக்காக அந்த ஸ்கேல் கலருக்கு அப்படியே மார்க் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம ஆம்கோல் வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிட்டோம். கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அதிலே அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல ஒரு சிசர் மார்க் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் சிசர் மார்க் போட்டுருங்க. சென்டர்லேயும் சிசர் மார்க் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம ஸ்லீவ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் கவர் தட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு அப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த இடத்துல ஒரு சிசர் மார்க் பண்ணிடுங்க. இதுதான் ஃப்ரண்ட் சைடு. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸ்லீவோட ஆம்கோல் ரவுண்டும் பேக் சைடோட ஆம்கோல் ரவுண்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். பாருங்கள் கரெக்டாக அந்த லைனில் மார்க்லேருந்து வச்சுட்டு வாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சு அளவு கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மார்க்கில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு சிசர் மார்க் போட்டுட்ருங்க. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து நேர் கட்டிங் தான் போட போகிறோம். அதுக்கு பாருங்கள் பேக் சைடு பீஸை அப்படியே வச்சுட்டு பேக் சைடு மீனாக கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓப்பன் சைடு வந்து நம்ம பக்கம் இருக்குது. இந்த பக்கம் ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. கழுத்து அகலத்தை மார்க் பண்ணி விட்டுருங்க. பேக் சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம்.
இதே மாதிரி கீழ் பக்கம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல ஒரு சிஸ்ஸர் மார்க் போட்டுருங்க. ப்ளவுஸோட லென்த்தை மார்க் பண்ணி விட்டுடலாம். ஃப்ரண்டில் மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பேக் சைடு எடுத்துடலாம். இந்த மார்க்கை ஸ்ட்ரெயிட்டாக வளர்த்து விட்டுருங்க. ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக 6 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. சைடுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், மெயின் டாட்டோட இறக்கம் வந்து 11.5. அதிலிருந்து பட்டி ஜாயிண்ட்டு லென்த்து வாங்க 2.5 இன்ச்சு. அது எப்படி மார்க் பண்ணுறது பாருங்கள். கரெக்டாக ரெடி அளவு அந்த லைனில் இருந்து 11.5 இன்ச்சு அப்படி வச்சுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 2.5 இன்ச்சு அளவில் எடுத்துருக்குறாங்க. அதோட 6 இன்ச்சு தையலுக்காக சேர்த்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ இந்த 3 இன்ச்சு மார்க்கில் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், ஃப்ரண்ட் கழுத்து. ஃப்ரண்ட் நெக்கு பாருங்கள் 7 இன்ச்சு. அந்த 7 இன்ச்சை அந்த ரெடி அளவில் வந்து மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து 1/4 இன்ச்சு மேல் பக்கம் தையலுக்காக மார்க் பண்ணிடுங்க. இப்போ மேல் இருக்க மார்க்கில் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். நமக்கு வந்து ஃப்ரண்ட் கழுத்து வந்து ரவுண்டு கழுத்து தான், அதனால் வளைவு ட்ராப் பண்ணி விட்டுடலாம். அடுத்து பாருங்கள், கிராஸ் மார்க் பண்ணுறதுன்னு கேட்டில் லைனில் இருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. சைடில் பாருங்கள் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. கழுத்து அகலம் எடுத்து பாருங்கள் 3 இன்ச்சு வச்சோம். அதே மாதிரி இங்கேருந்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து 38 வந்து அப்பர் செஸ்ட்டு. அதுக்கு என்ன பண்ணணும்னா 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. டாட் மார்க்கு இந்த பக்கம் 1.5 இன்ச்சு, அந்த பக்கம் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கட் எடுத்து வளைவு ட்ராப் பண்ணி விட்டுருலாம். அதே மாதிரி இந்த பக்கம் வளைவு ட்ராப் பண்ணி விட்டுருலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல சிசர் மார்க் போட்டுருங்க. அதே மாதிரி சென்டர்லேயும் சிசர் மார்க்கு, சைட்லேயும் சிசர் மார்க்கு. கரெக்டாக நடு சென்டரில் இந்த மாதிரி மடிங்க. பாருங்கள், மடிச்சுட்டு வெளில வச்சு நீவி விட்டுருங்க. இதுதான் நமக்கு சென்ட்ரல் டாட்டோட மார்க்கு. சரிங்களா? பாருங்கள், மடிப்பு கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. மார்க் பண்ணிவிட்டு கேட்டையும் போட்டுடலாம். இந்த இடத்துல மெயின் டாட் பிடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், ஆம்கோல் டாட் மார்க் பண்ணுறதுக்கு அதே மாதிரி குக் சைட் டாட்டு மார்க் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இதோட கேப் 2 இன்ச்சும் இதோட கேப் 2.5 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இந்த 2 டாட்டுக்கும் பாருங்கள், இந்த 2 டாட்டுக்கும் நடுவில் தான் இந்த டாட்டோட மார்க் வரணும். இப்போ அடுத்து பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கட் வச்சு இந்த இடத்துல மார்க் போட்டு ஃப்ரண்ட் கவர் திருக்கிற பெயிண்ட் தரலாம். பாருங்கள், ஃப்ரண்ட் வந்து எவ்வளோ அழகாக ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்து நம்ம பட்டி கட் பண்ணி எடுத்துடலாம். பட்டி கட் பண்ணுறது பாருங்கள், பேக் பீஸை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸ் வச்சிடலாம். பாருங்கள், கீழ்ப்பக்கம் மடிச்சு தைக்கிறதுக்காக கரை பீஸ் எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு 6 இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் பாருங்கள் பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் கேப் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். 2.25 இன்ச்சு இருக்குது. அதோட 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. 3.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுருங்க. அடுத்து பாருங்கள், ஃப்ரண்டோட லென்த் எவ்வளோ இருக்கும் பார்க்கலாம். 3 இன்ச்சு இந்த பக்கம். இதை 2 மைனஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், நமக்கு 9.25 இன்ச்சு இருக்குது. கரெக்டாக 9.25 இன்ச்சு மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த இடத்துல ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கும் கேப் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். 3.25 இன்ச்சு இருக்குது. அதோட 6 இன்ச்சு சேர்த்து 3.25 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க.
பாருங்கள் இதில் கிராஸ் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 3 இன்ச்சு இருக்குது. இந்த இடத்துல 3 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இந்த இடத்துல நம்ம 3.25 வச்சுருக்கோம். இந்த இடத்துல 3.25 வச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ இந்த 3 மார்க்கையும் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் இந்த மார்க்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். இப்போ நம்ம பட்டி மார்க் பண்ணிவிட்டோம். கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்டு சேஃபாக போட்டு மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள் இது வந்து கீழ் பக்கம் மடிச்சு தைக்கிறதுக்காக, இது வந்து ஃப்ரண்ட் சைடு மார்க்கு, இது வந்து கீழ் பக்கம் மடிச்சு தைக்கிறதுக்காக. இப்போ இந்த பட்டி வந்து இது கரெக்டாக செட் ஆகாதுன்னு எப்படி அந்த பக்கம் பாருங்கள். கரெக்டாக இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து வந்துட்டு ஃபஸ்ட்டு சிசர் மார்க்கில் எடுத்துகிட்டு 3வது சிசர் மார்க்கில் வச்சுருங்க. பாருங்கள் கரெக்டாக இந்த மார்க்கில் முடிஞ்சிருக்கு நமக்கு. அதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். லைனில் போட்டு பாருங்கள் அப்படியே உள்பக்கமாக மடிச்சிருங்க. உள்பக்கமாக மடிச்சுட்டு இந்த கோடும் இந்த சிசர் மார்க்கும் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்டு வந்து இந்த இடத்துல இருக்குது. அதிலேருந்து 1/2 இன்ச்சு மேல் பக்கம் தையலுக்காக மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் நம்ம 38 சைஸ் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 38 சைஸில் ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.